எப்பயும் போல் நம்ம தமயந்தி சுரேஷும் ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஆஃபீஸ் போயிட்டு, தமயந்தி, உனக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு ஒரே கால் பண்ணு, நான் வந்துடுறேன். நீ எதுவும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, அப்புறம் அம்மா என்னதான் திட்டுவாங்க. சரிங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சுரேஷ் அவன் கேபினுக்கு போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். தமயந்தியும் அவளோட வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இந்த பக்கம் அந்த பேய், நம்ம தமயந்தி ரூபத்துல போய் அந்த சரளாவை கடத்திட்டு போகணும். அப்பதான் அந்த தமயந்திய நம்ம வழிக்கு கொண்டு வர வைக்க முடியும். அவ அந்த தாயத்தை வச்சிருக்க வரைக்கும் அவளை நம்ம நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் தமயந்தி ரூபத்துக்கு மாறுது. மாறிட்டு சரளா கிட்ட போகுது. அத்தை. என்ன தமயந்தி, இப்பதானே ஆபீஸ்க்கு போனேன், என்ன அதுக்குள்ள திரும்ப வந்துட்டேன்? இல்லத்த, நான் கர்ப்பமாயிட்டேன்னா கோயிலுக்கு போறேன்னு வேண்டியிருந்தேன், அதை மறந்தே போயிட்டேன், அதான் திரும்ப வந்துட்டேன். ஆமா, சுரேஷ் வரலையா? இல்லத்த, அவர் கொஞ்சம் வேலை இருக்குன்னு அவர் நேராக கோயிலுக்கு வந்துடுறேன்ட்டாரு. உங்களை கூட்டிட்டு என்ன கோயிலுக்கு வர சொன்னாருத்த, அதான் வந்தேன். ஓ அப்படியாம்மா, சரி இரு, நான் கிளம்பிட்டு வரேன் அப்படின்னு சரளா உள்ள போயிடுறா. உடனே இந்த மறுபடியும் பேயா மாறிடுது. எப்படியாவது இவளை கடத்திட்டு போய் அந்த தமயந்திக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கணும் அப்படின்னு அந்த பேய் பேசிட்டு இருக்க சரளா வரவும் இவன் உருவத்தை மாத்திடுறா. சரிம்மா, போலாமாம்மா? அத்தை, அது என்னது கையில? இதாம்மா, நீ கொடுத்தில தாயத்து, கழட்டவே கூடாதுன்னு சொல்லி நான் அதாம்மா கையில கட்டியிருக்கேன். அத்தை, அந்த தாயத்தை கழட்டி வச்சிருங்க அத்தை. என்னம்மா, நீ தானம்மா கழட்டவே கூடாதுன்னு சொன்ன? இல்லத்த, இப்ப நம்ம போற கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்தது. வேற கோயிலோட தாயத்து கட்டிட்டு வரக்கூடாது அத்தை. அதனால கழட்டி வச்சுட்டு வந்துருங்க அத்தை. அங்க போய் நம்ம வேற தாயத்து வாங்கிக்கலாம். அப்படியா சொல்ற? சரிம்மா அப்படின்னு அந்த சரளாவும் அதை வச்சுட்டு 2 பேரும் நடந்து போறாங்க. இவங்க நடந்து போயிட்டு இருக்கத ராணி தூரத்துல இருந்து பாத்துறா. அவளும் தமயந்தி தமயந்தின்னு கூப்பிடுறா. இவங்க 2 பேரும் அதை பார்க்காமலே போயிடுறாங்க. என்ன, நம்ம அவ்வளோ தூரம் கூப்பிட்டு தமயந்தி திரும்பவே இல்லை. சரி, நம்ம சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ராணி சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணி கேட்குறா. சுரேஷ், என்னங்க சுரேஷ், தமயந்தி ஒர்க் இல்லைங்களா அவளுக்கு? அவ என்ன வீட்டில் இருக்கா? என்ன ராணி சொல்ற? தமயந்தி இங்கதான் இருக்கா? இல்லை சுரேஷ், இப்போதான் உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு அவள் வெளியே போனா. நான் கூப்பிட்டது கூட கேட்காம அவங்க பாட்டு போகிறாங்க. சரி, அதான் ஃபோன் பண்ணலான்னு உங்களுக்கு பண்ணேன். அம்மாவை கூட்டிட்டு போறாளா? சரி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சுரேஷ் ஃபோனை வச்சிடறான். வச்சுட்டு இவனும் தமயந்தி கேபின் வந்து பார்க்குறான். என்னங்க ஆச்சு? ஏன் இவ்வளோ பதட்டத்தோட வரீங்க? நீ இங்கதான் இருக்கியா? ஆமாங்க, நான் ஆஃபீஸ்ல எல்லாம் வேற எங்கெங்க இருப்பேன், உங்க கூட தானே வந்தேன். அப்போ வீட்டுல இருக்கிறது யாரு? என்னங்க சொல்றீங்க? வீட்டில் யார் இருக்கா? இல்ல, உன்ன மாதிரியே யாரோ அம்மாவை கூட்டிட்டு போனாங்கன்னு ராணி பார்த்தாலாமா. அதான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. சரி, அதான் நீ இங்க இருக்கியா வீட்டுல இருக்கியான்னு பார்க்க வந்தேன். ஆனா நீ இங்க தானே இருக்க. அப்ப அம்மாவை கூட்டிட்டு போனது யாரு? என்னங்க சொல்றீங்க? ஒருவேளை அந்த பேய்க்கு இது ஒரு மாதிரி கூட்டிட்டு போயிருக்குங்களோ? ஐயோ, எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கே அப்படின்னு 2 பேரும் பதட்டத்தோட பேசுறாங்க.